தமிழ் சினிமாவையும் நகைச்சுவையையும் பிரிக்க முடியாது. அந்த வகையில எத்தனையோ ஆண் காமெடியன்களை இந்த திரையுலகம் கடந்து வந்திருந்தாலும் பெண் காமெடியன்களை விரல் விட்டு எண்ணிரலாம். அந்த வரிசையில ஆட்சி மனோரமாக்கு அடுத்தபடியா தமிழ் சினிமால நின்று சாதிச்ச நடிகை தான் கோவை சரளா. இவங்க தமிழ் சினிமா மட்டுமின்றி தெலுங்கு மற்றும் மலையாள படங்களையும் நடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தனால அவரோட பேர்ல கோவையும் ஒட்டிக்கிச்சு. பாக்கியராஜ் நடிச்ச முந்தானை முடிச்சு திரைப்படத்துல கர்ப்பிணி பெண்ணா நடிச்ச கோவை சரளா அப்போ 10ஆம் வகுப்பு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. தன்னோட கூட பிறந்த 4 சகோதரிகளையும் சகோதரனையும் கரை சேர்ப்பதற்காக திருமணம் கூட செய்து கொள்ளாம தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சதாகவும் சொல்லுவாங்க. சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பிறக்கும் போது தனியா பிறப்பதை போல இறக்கும் போதும் தனியா தான் இறக்குறோம். இதற்கு இடையில எதுக்கு இந்த தேவையில்லாத உறவு, வாழும்போது சுதந்திரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமணம் செய்து கொள்ளலன்னு சொல்லுவாங்க. திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொண்ட பல பெற்றோர்களும் பிள்ளைகள் ஒதுக்கியதால் தனிமையில தான் இருக்கிறாங்க. இதனால யாரையும் சார்ந்து வாழ்வது எனக்கு பிடிக்காதுன்னு கோவை சரளா சொல்றாங்க. கோவை சரளா எம்ஜிஆரோட தீவிர ரசிகை. இவங்க இதுவரைக்கும் 900க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அடிக்கடி கோயிலுக்கு போறதையும் ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க.